إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الكتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் தஆலாவிற்கு அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் ஆவார்கள் நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாருமில்லை, அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்துவன் யாருமில்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அநாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக கொள்விருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்தில் ஷஃபாத் பரிந்துரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கிற சில விஷயங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ அதன்படி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த செய்தியை நாம் சொல்லவிருக்கின்றோம். பொதுவாக சிஃபாரிஸ் ரெக்கமெண்டேஷன் என்று சொன்னால் உலகத்திலே நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம், ஒரு மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களை சந்தித்து, செல்வந்தர்களை சந்தித்து, என்னுடைய மகனுக்காக மகளுக்காக நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். அதற்காக நாம் பரிந்துரையும் செய்வோம். அது ஒரு வேலைக்காக என்று சொன்னாலும் நாம் என்ன செய்வோம், தெரிந்த மக்களுக்காக, நம் உறவினர்களுக்காக அல்லது அறியாத மக்களாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை நாடி அவருடைய திருப்தியை நாடி என்ன செய்வோம், இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்வோம். அப்போ இந்த சிஃபாரிசு என்பது, ரெக்கமெண்டேஷன் என்பது உலகத்தை பொறுத்தவரையிலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவு. நம்ம யாருக்கு பரிந்துரை செய்யணும்னு நினைச்சாலும், ரெக்கமெண்டேஷன் பண்ண நினைச்சாலும் நம்ம செய்யலாம். செய்யக்கூடிய நிலைமையில அல்லாஹ் கொடுத்துருந்தோன்னா செய்யலாம். இது உலகத்தில் உள்ள ஒரு பரிந்துரை. ஆனால் மறுமையை பொறுத்தவரையிலும் சிஃபாரிசு என்று சொன்னால், பரிந்துரை என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லியிருக்கிறான் அதை நம்ம பார்க்கணுமே இல்லையா? அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரிந்துரையை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க
இதை ரெண்டையும் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா பரிந்துரையை பற்றி அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத, அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். பொதுவாக நம்முடைய சமூகத்தில் இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது. முஸ்லீமுடைய தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யணும்லாம் தேவை கிடையாது, முஸ்லீமா ஒரு பேர் தங்கியே இருந்தால் போகிறோம், ரசூல்லா நம்மளை எப்படியாவது என்ன செய்வாங்க, மறுமையில் சிபாரிசு செஞ்சு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு முக்கியமான நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்கா வழிபாடெல்லாம் தோன்றியதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்தது. தர்காவில் சென்று கேட்குறாங்களே, என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை இந்த நல்லடியார்கள் இங்கே இருக்கக்கூடிய கபரில் இருக்கக்கூடிய நல்லடியார்களா இல்லையா என்பது அடுத்த கேள்வி. அவர்களுடைய பாசையில் சொன்னால் நல்லடியார்கள் இறைநேசர்களாக இருந்தால் அவர்களுடைய சென்று என்ன செய்வாங்க, தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கண்கூடாக பார்த்து வருகிறோம். இதில் எந்த ஊரும் விதிவிலக்கு கிடையாது. தர்கா இல்லாத ஊரே இல்லை சொல்லிடலாம். அப்போ எல்லா ஊர்லேயும் தர்கா இருக்குது. அதற்காக கந்தூரி உருசு இன்னும் நிறைய என்ன செய்து அதுபடி அனைச்சார்கள் நிறைய நடக்குது. அப்போ இதையெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் சிபாரிசுனா என்ன, பரிந்துரைனா என்ன, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது நாம தெரிந்ததோடு மாத்திரம் அல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யணும், நம்ம சொல்லிடணும். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய முக்கிய கடமைகள் இருக்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், எந்த ஆத்மாவுக்கும் எதனையும் செய்துவிட முடியாத, எந்த ஆத்மாவிடம் இருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அப்ப மறுமையில சிபாரிசுன்னு ஒண்ணு கிடையாது. நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நற்காரியங்கள் அதிகமாக ஈடுபடுங்க அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பொதுவாக தமிழ்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வரும், அதாவது அனுமதியே பரிந்துள்ள அனுமதியே ஒன்று கிடையாது, யார் சொன்ன அனுமதி இருக்கு சொன்ன அப்படிங்கிற மாதிரியான பொருள்படக்கூடிய வசனங்களும், அதே போன்று மறுமையில அனுமதி இருக்குதுன்னா அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களும், யாரு நான் பொருந்திக்கிட்டேன்னா அவருக்கு தவிர யாருக்கும் என்ன செய்வேன், நான் பரிந்துரைக்க கூட அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களும், அதே போன்று யாருக்காக பரிந்துரை அதை என்ன செய்வேன், நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அப்ப உலகத்தில் உள்ள பரிந்துரைனா என்ன செய்யுது, நாம முடிவு எடுக்கிறோம். நமக்கு விருப்பம் இல்லாம என்ன செய்வோம், நாம என்ன செய்யறோம், நாம யாருக்கு நாம போய் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா மறுமையில சிபாரிசு என்று சொன்னால், ரெக்கமெண்டேஷன் என்று சொன்னால், ஷஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், இந்த பல்வேறு வசனங்கள்ல அடுத்து 2வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான், நாம் அதிகமாக ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சியில் என்ன சொல்லி காமிக்கிறான், மந்தல்லதி யஸ்ஃபஹு இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார் தான் பரிந்து பேச முடியும். முதல் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எந்த ஆத்மாவும் பரிந்துரை செய்ய முடியாத ஒரு நாளை அஞ்சுக்கிறீங்க, அங்க எந்த பரிந்துரை ஏற்கப்படாது முதல் வசனத்துல சொல்றான். 2வது வசனத்தை ஆயத்துல் குர்சியில் என்ன சொல்லி காமிக்கிறான், அவன் அனுமதித்தால் தவிர வேற யாரும் பரிந்து பேச முடியாது. அப்ப அனுமதி ஒன்று இருக்குன்னு தெரியுது. அடுத்த வசனத்துல என்ன சொல்லி காமிக்கிறான், அவனது அனுமதியின்றி எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை, அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனை வணங்குங்கள், படிப்பினை பெற மாட்டீர்களா அப்படி சொல்லி அடுத்த வசனத்தில் என்ன செய்ய, அவன்கிட்ட பரிந்துரைப்பவனும் இல்லை, அவனே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அடுத்த வசனத்துல அந்நாளில் அளவற்ற அருளாளன் யாருக்கு அனுமதி அளித்து அவரது சொல்லையும் பொருந்தி கொண்டானோ அவரை தவிர எவரது பரிந்துரையும் ஏற்கப்படாது, பயனளிக்காது. மறுபடியும் என்ன செய்வான், அவன் அனுமதிக்குமா, யாரும் பொருந்திக்கிட்டு அவனுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அடுத்து 34வது 23வது வசனத்தை சொல்லி காமிக்கிறான், முத்தாய்ப்பாக யாருக்கு அவன் அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனோட பரிந்துரை பயன் தராது. இப்ப என்ன செய்தி நல்லா சொல்லி காமிக்கிற அந்த வசனங்கள் எல்லாம், மறுமையில பரிந்துரை என்று ஒன்று இருக்கிறது. எப்படி அந்த பரிந்துரை எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாரு ரெக்கமெண்டேஷன் பண்ண போறாங்களோ அவனையும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன், யாருக்கு அவன் பரிந்துரை செய்ய போறானோ அவனையும் நான் தான் முடிவு பண்றேன் என்று செய்கிறான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அதே போன்று இன்னொரு இடத்துல என்ன சொல்லி காமிக்கிறாங்கன்னா, மறுமையில அந்நாளில் மறுமையில் என்ன செய்யுதுன்னா, மேலும் இறைவனுக்கு இணை வைத்து யார் இறைவனுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸும் இந்த வசனத்தில் வருது. அடுத்து ஒரு ஹதீஸில் சொல்லி காமிக்கிறாங்க, எனது உம்மத்தில் அல்லாஹுக்கும் எதனையும் இணை வைக்காதவர்களுக்கு எனது பரிந்துரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த செய்தி அவுஃபான் பின் மாலிக் சொல்லக்கூடிய ஒரு செய்தி.
இது வந்து முஸ்லீமில் 2296 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சிபாரிசு என்று சொன்னால், ரெக்கமெண்டேஷன் என்று சொன்னால், அல்லாஹ் தாலா தான் மறுமையில் என்ன செய்வான், அவன் தான் எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறான். அது எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது என்று சொல்லி இன்னொரு வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி காமிக்கிறான். 39வது அத்தியாயம் 44வது வசனத்தில் சிபாரிசுகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, ஆகவே அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் ஒருவரும் சிபாரிசு செய்ய முடியாது. வானங்கள் பூமியில் ஆட்சி முழுவதும் அல்லாஹ்வுக்கே உரியது, பின்னர் மறுமையில் அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் என்னங்கிறத தெளிவா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். நம்மளுக்கு மறுமையில பரிந்துரை என்பது நான் தான் முடிவு பண்ணணும், யாருக்காகங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும், அது என்னுடைய அதிகாரம், என்னோட கையில உள்ளது. அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் மக்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, பொதுவான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, முஸ்லீமா இருந்தா போதும்பா, நம்முடைய ரசூல் என்ன செய்வாங்க, நம்ம மறுமையில நமக்கு வந்து சிபாரிசு பண்ணி கொண்டு போயிறாங்க சொல்றாங்களே, இந்த அடிப்படை தவறானது. அதே போன்று யார் இணை வைத்த நிலையில இறந்து போனாங்களோ அவங்களுக்கு இந்த பரிந்துரை கிடைக்கவே கிடைக்காது, அது ரசூல் சொல்லி காமிச்சிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை சரியா புரிஞ்சுட்டு சொன்னா, இணை வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து பள்ளி தருகாவல் போய் வந்து இதோட தேவைகளை கேட்கிறாங்களே, அவங்கள சிந்திச்சு பார்க்கணும். இங்க உலகத்தில் இறைநேசன் சொல்றாங்களே, அதற்கு யாராவது கேரண்டி இருக்குதா? இன்னும் சொல்ல போனோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவுக்கு போய் என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு உள்ள நுழையும் போது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க 360க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்ததாக. அந்த அளவுக்கு இருந்த அந்த இடத்துல அந்த மக்கா காஃபிர் கூட என்ன செஞ்ச முஸ்ரிக்குகள், அல்லாஹ் ஏன் முஸ்ரிக்குகள் சொல்றான், அவங்க யாருமே வந்து அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல தெளிவாக விளங்கிக்கிறீங்க. அரபு நாடுகளுக்கு குறிப்பா அரபு நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், அப்துல் சலான் பேர் வச்சிருப்பான், அப்துல் யூனுஸ் பேர் வச்சிருப்பான், சலான் சொல்லுவான். சரி நம்ம முஸ்லீம் போல இருக்கு, சலான் சொல்ல மறுமணி சொல்லுவோம், திரும்ப விசாரிப்போம் பேசும்போது சொல்லுவான் நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்டியன் சொல்லுவான். அப்ப முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறதுனால மட்டும் முஸ்லீம்ல கிடையாது, இதெல்லாம் அடிப்படை. நாம் என்ன நினைச்சிருக்கிறோம்னா, முஸ்லீம்னு பேர் வச்சுட்டாவே, அப்துல் சலாம் இருந்துட்டா, அபுபக்கர்னு பேர் இருந்துட்டா, உமர்னு பேர் இருந்துட்டாவே முஸ்லீம் அப்படி நம்ம நினைக்கிறோமே. அல்லாஹ்வுடைய பரல முஸ்லீமே கிடையாது, தெளிவாக அடிப்படை. அப்ப முஸ்லீம்னா யாரு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவங்க தான் உண்மையான முஸ்லீம். இது வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வரையறுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த காரியங்கள்லாம் தவறு என்பது எப்படிதான் நம்ம விளக்குறது, எப்படிதான் நம்ம மக்களுக்கு விளக்குறது, விளக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லிடணும் கண்டிப்பாக. இதுதான் நமக்கு உள்ள கடமை. அடுத்து என்ன செய்தி கேட்டீங்கன்னா, இந்த சிபாரிசை பத்தி வருது இல்ல, முக்கியமான சில 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூல்லா ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தில் மறுமையில் வந்து ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள பிரத்யேகமான ஒரு வாய்ப்பு, எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்முடைய உம்மத்துக்கு மட்டும், ரசூல்லாவுடைய அந்த உம்மத்துக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இப்ப ரசூல்லா மறுமையில் என்ன செய்யறாங்க, ஹவுலுல் கௌசர் இன்னும் ஆயத்தானா கல் கௌசர் என்று அல்லாஹ் சொல்லி காமி, நபியே உனக்கு நாம் கௌசரை வழங்கிறோம்னு சொல்லி காமிக்கிறோம் 104வது அத்தியாயத்தில். அப்ப மறுமையில் அந்த இடத்துல ரசூல்லா உட்கார்ந்து இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய, விநியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அந்த ரசூல்லாவுக்கு கொடுக்குறான். அப்ப அங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்கன்னா, யாரு இணை வைக்காத நிலையில, அல்லாஹ்வுடைய பார்வையில் யாரு இணை வைக்காத நிலையில யார் இறந்து போறாங்களோ அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று சில நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வர்றாங்க, வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, ரசூல்லா கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க, இப்போ நமக்கு அறிந்தவர்களாக இருந்தால் நம்ம கூப்பிடுவோமா இல்லை, பேசுவோமா இல்லையா, நம்மளோட நம்ம ஊருக்காரனாச்சு, நமக்கு தெரிஞ்சவனாச்சு பேசுவோமா இல்லையா. அதே போன்று ரசூல்லா என்ன செய்யறாங்க, அந்த நபித்தோர்களை கூப்பிடுறாங்க, அஸ்ஸஹாபி அஸ்ஸஹாபின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த வாசல்ல என்ன செய்யுது, வாயில்ல அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன செய்யுது, ஒரு செய்தி வருகிறது, முஹம்மதே லா அத்ரிசு மாதசு பாதக், உனக்கு பின்னால் என்ன நடந்துச்சு அது எதுவுமே உனக்கு தெரியாது, உனக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்துக்கு முன்னான காரியங்களை செஞ்சாங்க என்று சொல்லி அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தப்படுறாங்கன்னா, ரசூல்லா அந்த நேரத்தில் கடுமையாக கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன செய்ய சபிக்கிறாங்க. ரசூல்லாவை பொறுத்தவரையிலும் ரஹமத்துல் ஆலமீன், அவ்வளவு அழகான பண்புக்கு சொந்தக்காரர்கள், இனிமையானவர்கள். அந்த ரசூல்லா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு அட்ரஸே தெரியாத, யாரும் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான உருவாக்கப்பட்ட தர்காக்கள் போய் என்ன செய்யறாங்க, வெகு சர்வ சாதாரணமாக அல்லாஹ் விடத்தில் செருப்பின் வார் இருந்தால் கூட ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு அழகான உபதேசம், உன்னுடைய செருப்புடைய வார் இருந்தால் கூட நீ அல்லாஹ்ட்ட கேளுப்பா. எவ்வளவு அழகான ஒரு அடிப்படை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறாங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நம்ம பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு கத்திட்டே கிடக்கட்டும், எதை வேணா சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும், அவங்க என்ன இப்பதானே வந்தாங்க, இப்பதானே பள்ளியாசை கட்டி இருக்கிறாங்க, 30 வருஷமா 40 வருஷமா தானே வந்திருக்கிறாங்க, இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா. மக்கள்கிட்ட மட்டும் இந்த மனநிலை கிடையாது.
அதில் இருக்கக்கூடிய அங்க வைக்கக்கூடிய நிர்வாகிகள், முத்தவள்ளிகள், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள் தெரிந்து முடிச்சுறாங்க இந்த காரியங்களில் பொதுபோக்காக இருக்கிறார்கள். அப்ப இவங்க அல்லாஹ் அஞ்ச வேண்டாமா, மறுமை அஞ்ச வேண்டாமா? இந்த மார்க்கம் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லணுமா இல்லையா? இப்ப இது உள்ளது உள்ளபடி சொன்னா மக்கள் தர்காவுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தர்காவுக்கு செல்றாங்களா சில பேர். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்குங்க. ட்ரெண்டுனா எங்க பார்த்தா தர்காக்கெல்லாம் போறாங்க. தர்காவில் இன்னும் கூட்டம் குறையவே இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கூட்டம்லாம் குறைஞ்சி போச்சு, மக்கள் தவிர ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற கிடையவே கிடையாது. எல்லா ஊர்லையும் வழக்கத்துக்கு மேலே என்ன செய்யுதுன்னா, இன்னைக்கு ஏகத்துவம் வேறு இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் போய் ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அவ நீ சொல்லுவியா என்ன அதிகமாக செய்வீங்க தாரத்தப்பட்டையோட என்னென்ன இதெல்லாம் நடக்கணும் எல்லாமே நடக்குது. அதுல போகக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நாங்க வந்து தர்காவை யாரை ஆதரிச்சோம்? நாங்க தர்காவெல்லாம் ஆதரிக்கலையா? அதனால எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அங்க போனா தான் இந்த முறுக்கு புளிகிற அந்த முறுக்கு கட்டை கிடைக்கும், அங்க போனா தான் இந்த செண்டு கிடைக்கும், அங்கதான் நாகூர்ல கிடைக்கக்கூடிய அந்த வாடா கிடைக்கும். சும்மா பொழுதுபோக்காக நம்ம போறோம். பொழுதுபோக்கு பஞ்சமா இல்லை இன்னைக்கு. சரி, ஒரு காலத்துல 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி டிவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு காரணம் பொழுது போல போனான்னு சொல்லி. இன்னைக்கு பொழுது போகிறது எல்லா வசதியும் இல்லை. என்ன வசதி இல்லை இன்னைக்கு? மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, எல்லா பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது. இன்னைக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? நாங்க அதுக்கு போல இதுக்கு போறோம்னு சொல்றாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எங்க கேலி கூத்தாக்கப்படுதோ அந்த சபையில அமராதீங்க. அப்படி மீறி நீங்க அமர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றல அவர்களை போன்றவர்களை என்று சொல்லி காமிக்கிறாங்களே. அந்த மக்களும் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். அதை கொண்டு இருக்கிற அந்த பதவியில் இருக்கக்கூடிய மக்களும் அல்லாஹ்வுக்கு பயந்து உண்மையான மார்க்கத்தை தௌஹீத் ஜமாத் சொல்லுது, தௌஹீத் கொள்கை கூட பேசக்கூடிய மக்கள் சொல்றாங்க, விட்டுருங்க. யார் சொன்ன கேட்கணும்? அல்லாஹ் சொல்லிட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா? அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்படித்தானே ஒரு முடிவு ஒரு முஸ்லீம் மூமியாக இருக்கக்கூடியவங்க வரணும். ஆனா அப்படி வர்றாங்களா? வர்றது கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, எவ்வளவு வேணாலும் சொல்லு. இன்னொரு அடிப்படையான மண்டலை என்னதை மீறி உட்கார்ந்துருக்குது? பெரும்பான்மைவாதம். பெரும்பான்மை யாருக்கு? சுன்னத் ஜமாத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவும் வழிகேட்டில் ஒரு பக்கம். எப்படி இருக்கிறாங்க? அந்த மக்கள்கிட்ட உள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? பெரும்பான்மையா வந்து சுன்னத் ஜமாத் சொல்ல போனோம்னா மார்க் அடிப்படையில் பார்த்தா சுன்னத் ஜமாத்தே கிடையாது. ஒரு பேச்சுக்கு சுன்னத் ஜமாத்னு வச்சுக்கோங்க. அங்க போய் பார்த்தோம்னு சொன்னோம்னா கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது. நீங்க என்னத்தை தான் வந்து ஒரு பல வருஷம் நீங்க இது பண்ணி மாநாடு போட்டாலும் அதுல கூடாத கூட்டம், ஒரு அறிவிப்பின்றி ஒரு பேப்பர் இன்றி இஜ்திமால கூடுதுங்க. அப்படிலாம் பெருமை அடிக்கிறாங்களே. அப்ப நீங்க என்ன நினைச்சு பார்க்கணும்? அல்லாஹ் என்ன சொல்லி சத்தியத்துக்கு தான் அளவு போல, மார்க்கத்தை விலக்கிக் கொள்வதற்கு தான் அளவு போல அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை அடிப்படை சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் உண்மையான மூமினுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும், சஜிதால விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகளை பார்த்து என்ன செய்வாங்க? அதை பார்த்து இந்த பிரமிப்பை பார்த்து அழுவார்கள், சஜிதால விடுவார்கள் சொல்லி காமிக்கிறான். இன்னும் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பான்னு சொல்லி காமிக்கிறான். பெரும்பான்மையான மக்கள் நன்றி கெட்ட மக்களாக தான் இருப்பாங்க. இதுல கையில மடியில சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருப்பாங்களா? நன்றி கெட்டவனா தான். மனுஷனே நன்றி கெட்டவன் தான். அது பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருப்பாங்களா? நன்றி கெட்டவனா தான் இருப்பாங்க. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு எல்லா அருட்கொடையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்வான்? நன்றி கெட்டத்தனமாக என்னங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்குது, ஏதாவது நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பான், ஏதோ சில கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்துருப்பான். அது போய் என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதோ போடுது. எப்படி சொல்லணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி கிட்ட போய் கேட்கிறாங்க. இப்ராஹிம் இரண்டாவது மனைவி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய இரண்டாவது மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகள். அவங்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? முதல் மனைவி என்ன சொன்னாங்க? ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குது, சாப்பாடுக்கு திண்டாடுற கஷ்டப்படுறோம் அப்படி முதல் மணி சொன்னாங்க. அப்ப என்ன செய்யுங்க, உங்களை வந்து வாசலை மாத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லி போயிடுறாங்க. அப்ப இஸ்மாயில் வர்றாங்க. வந்த உடனே சொல்றாங்க, சம்பவத்தை சொன்ன உடனே அவங்க வாசலை மாத்த சொல்ல உடனே தான் மாத்த சொல்றாங்க. தலாக் பண்ணிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்க. ரெண்டாவது கல்யாணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மறுபடியும் கேட்கறாங்க, எப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்குது? எங்களுக்கு என்ன குறைச்ச? எங்களுக்கு இந்த கறி இருக்குது, பேரிச்சை மலை இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அப்ப வந்து நல்லபடியாக ஸ்ட்ராங் பண்ணுங்க சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கணும்? உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதார விஷயங்களை வச்சோ அல்லது ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை வச்சுலாம் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு பொருந்திருக்கிறதுல பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி பொருந்திக்கிட்டோம்னா நம்ம மனசு எப்படி போடும்? அலைபாயுமா? அலைபாயாது.
ஏன் நம்ம மனசு எப்போ பார்த்தாலும் பெய்யுது? அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யறோம்? அவன் வீடு கட்டினானே, அவன் வந்து கார் வாங்கிட்டானா, அவன் பைக் வாங்கிட்டானா, அவன் வாஷிங் மிஷின் வாங்கிட்டானே, எல்லா வசதியோட இருக்குதுல்ல, கஷ்டப்படாம இருக்குதோல, நம்மளுக்கு ஒண்ணு காலம்புல கஷ்டமா? இப்படி புலம்புறான மனுஷன் பாலத்திற்கு நடத்தி பார்க்கறோமா இல்லையா? உலகத்தில் இன்னைக்கு அல்ல காமிச்சுட்டு இருக்கிறான். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு டெலிவிஷன்ல வந்துருக்கு, வீடியோல வந்துருக்கு, பேப்பர்ல வந்து இருக்குது, மொபைல் எடுத்தோம்னா வருது. அதில் குறிப்பாக ஒரு செய்தி, 2 குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வாப்பா போறாரு. போயிட்டு வந்து திரும்பி பக்கம் 2 குழந்தை கொண்டு விட்டாங்க. உண்டு என்ன செய்யுது? அது 2 பிள்ளைங்க இறந்து போயிடுச்சு. அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்க. அப்படியா நம்ம இடத்துக்கு போயிட்டு வர்றோம், 2 பிள்ளைங்க மௌத்தாயிடுச்சு. நம்ம ஆசையா வளர்த்த பிள்ளைங்க அந்த இடத்துல நம்மளை பொறுத்து இஸ்லாம் அப்படி தானே பார்க்க சொல்லுது. பாதிக்கப்படுகிற நிலைத்து பாருங்க. அந்த இடத்துல நம்ம பிள்ளை இறந்து போயிட்டான், 2 பிள்ளைங்க ரொம்ப நாள் கழிச்சு பிறக்குது. திடீர்னு நல்லா எடுத்துக்கிட்டான். என் மனசு என்ன பாடுபடும்? அல்லா தான் கொடுத்தான், அல்லா தான் எடுத்துக்கிட்டான். மனசு சொல்லும். இருந்தாலும் இன்னொரு மனசு என்ன சொல்லும்? போயிடுச்சு 2 பிள்ளையும் போயிடுச்சே, எவ்வளவு பரிதி வைப்போம். இது அன்றாட நிகழ்வுகளாக பாலத்தீனத்தில் இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. லெபனான் நடக்குது, சிரியாவில் நடக்குது, சுத்தி இருக்கிற அரபு நாடுகள்ல எங்க பார்த்தாலும் என்ன செய்யறான்? வல்லூர்களாக இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்களா? பார்த்துக்கிட்டு இருக்குமா இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்குது. காஷ்மீர்ல நடந்துகிட்டு இருக்குது. காஷ்மீர்ல போய் ஐநாவுக்கான தூதர் காஷ்மீர்ல போய் செய்தி வாசிக்கிறார். அதனால என்ன நடந்துகிட்டு இருக்குது? அவர் முஸ்லீம் கிடையாது. அவர் அறிவிக்கிறாரு 10,000க்கும் மேற்பட்ட மக்களை காணும். என்ன ஆனாங்கன்னு தெரியல. இளம் பெண்கள், குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லிட்டு அழுகுறாரு. நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்ப செய்திக்கு வர்ற அப்ப பரிந்துரையை பற்றி நாம் என்ன நினைக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு மாதிரி மறுமையில கிடையாது. மறுமையில அல்லாஹ் தஆலா தான் என்ன செய்யறான்? யார் இது வந்து ரெக்கமெண்டேஷன் மூலம் யார் சிபாரிசு செய்யணுமோ அதையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான். அதே போன்று யாருக்காக என்பது அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறாங்கிற செய்தியை சொல்லணும். அதே போன்று இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 5 வேளை வாங்க சொல்லப்படுது. வாங்க சொன்னா நமக்கு வந்து என்ன கட்டளை? சலவாத்து சொல்லணும். பாங்க எப்படி சொன்னாரோ பாங்க சொல்ற மாதிரி நாமளும் சொல்லணும். அந்த வாசகத்தை அப்படியே சொல்லணும். ஹையால சலான்னு சொல்லும்போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, ஹையாலல் ஃபலா, அது மேலே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அழகான ஒரு சட்டங்கள். எந்த அளவுக்கு நம்ம பேண்டுறோம்னு தெரியல. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று சொல்லக்கூடிய ஒரு சலவாத்து சொல்லணும். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவதி தாமத்தி என்று சொல்லக்கூடிய பாங்கு துவா சொல்லணும். இவ்வளவு அடிப்படை இருக்குது. இதை நம்ம 5 வக்து தொழுகையிலும் நம்ம சொல்றோமாங்கிறத நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா இதில் ஒரு செய்தி இருக்குது. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வசீலா என்கிற பதவியை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையிலே என்னுடைய பரிந்துரை அவசியமாகிவிட்டது என்று சொல்றாங்களே. குறைந்தபட்சம் மறுமையில் நம்முடைய நிலைமை என்ன? கோழி முட்டையா? 25 மார்க்கா? 40 மார்க்கா? 60 மார்க்கா? 80 மார்க்கா? கிரீன் சிக்னலா? என்ன நிலைமை நமக்கு தெரியாது. ஒரு வேலை நமக்கு மறுமையில இணை வைக்காமல் இருந்து விட்டால் மறுமையில சிபாரிசு கிடைக்கக்கூடிய பட்டியலில் வரும்னு சொன்னோம்னா நாம அந்த மாதிரி இருக்கிறோமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க ஒரு செய்தி. தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்று நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும். அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும். அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை அவசியம் கிடைக்கும். இந்த செய்தி அப்துல்லா பின் அம்ர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. முஸ்லீம்ல 628வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான செய்தியை பதிவு பண்றேன். நிறைய ஊரில் இந்த செய்தியை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா ஊர்லையும் சொல்லணுங்கிற செய்தி சொல்றேன். இது பாபநாசம். பாபநாசத்தில் குறிப்பா என்ன செய்வோம்? உதாரணத்துக்கு இப்போ வந்து மக்தம் பரிசா பிள்ளைங்க படிக்குது, பரிசு கொடுக்க போறோம். அதுமாரி வந்து பெண்கள் பயன் நடக்குது. இப்போ ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ நாம என்ன செய்வோம்? பரிசு கொடுக்குறதுக்கு செய்யணும். பரிசெல்லாம் வாங்கி வந்து வச்சுருப்போம். வாங்கி வந்து என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் என்ன செய்வோம்? அந்த செய்தியெல்லாம் என்ன செய்ய வந்து டீ காப்பி போட போவோம், பரிசு எடுத்து கொடுப்போம், அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ பயான் பண்ண ஒருத்தர் வந்துருப்பார்ல,
ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் சரி தான். பெண்கள் பயன் இருந்தால் பெண்கள் பயன் பண்ணுவாங்க, ஆம்பளைங்களாக இருந்தால் ஆம்பளைங்க இந்த இடத்துல பயன் பண்ணுவாங்க, பள்ளியாசத்தில் பயன் பண்ணுவாங்க. பயான் பண்ணக்கூடிய நேரத்தில் மகரிபிலையோ அல்லது இசாவிலையோ வாங்க சொல்லும் பொழுது அவர் பேச்சை நிப்பாட்டுவார். எதுக்காக நிப்பாட்டுறாரு? நம்ம பேசுறதுக்கா, டீ ஊற்றி கொடுக்கறதுக்கா, இல்லை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கா, என்னத்துக்காக நிறுத்துறாங்க? நாம மறுபடியும் சொல்லணும், அதுக்காக நிறுத்துறாங்க. ஆனால் என்ன நம்ம நடந்துகிட்டு இருக்கு நிதர்சனமா? எல்லா ஊர்லையும், இந்த ஊர்னு கிடையாது, எல்லா ஊர்லையும் இதான் நடக்குது. நம்ம போகிற பார்க்குறதுனால சொல்கிறோம். வாங்க சொல்றதுக்கு இந்த 2 நிமிஷம் அதிகமாக சொல்லுவாங்களா? 3 நிமிஷம் வச்சுக்கிறீங்க. அந்த 3 நிமிஷம் கூட நம்மகிட்ட சபூர் கிடையாது, பொறுமை கிடையாது. அந்த நேரத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு, ஒருத்தர் டீ வந்துருச்சாப்பான்னு போவார், சம்சா வந்துருச்சான்னு போவார். பெண்கள் வந்து விசாரிச்சுக்கிடுவாங்க. அப்போதான் அந்த செய்தி பேசுங்கிற மாதிரி அந்த செய்தி பேசுவாங்க. இதெல்லாம் தெரியாத மக்கள், நம்ம தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கோமா? அல்லாவுடைய அழைப்பு வந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம மறுமொழி சொல்லணும், சலவாத்தை சொல்லணும், பாங்கு துவா சொல்லணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாமே யாருக்குமே தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிதர்சனமான கசப்பான உண்மை என்ன? அப்போதான் எல்லா வேலையும் நடக்கும். அவன் பாங்க நிப்பாட்டுறது என்ன அர்த்தம்? இப்போ இது பேச்சு நிப்பாட்டுறது என்ன அர்த்தம்? இதை எதுக்கு சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசாட்சியை கேட்டுக்கணும். நம்ம நினைக்கணும் நமக்கு மறுமையில் வந்து பரிந்துரை கிடைக்கும், அது என்ன கேட்டகிரிங்கிறது நமக்கு தெரியாது. அதே நம்ம ஒரு அடிப்படை என்ன செய்யுதுன்னா, நாம இது சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது மறுமொழி சொல்லணும், சலவாத்தை சொல்லணும், பாங்குதுவா சொல்லணும். இது அடிப்படை. நம்ம என்ன செய்யுங்க, எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம், மறுக்கலாம் இல்லை. அல்லாவுக்காக, அல்லாவுடைய திருப்திக்காக எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறோம். அதில் வந்து இலகுவாக, மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய அற்பமான விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அற்பமான விஷயங்கள் மக்கள் அலட்சியமாக இருப்பார்கள். அப்ப நம்ம அற்பமாக தானே நினைக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் வந்துடும்லங்க. மறுமையில் நம்மளுக்கு சிபாரிசு ஒன்று இருக்குது. இணை வைக்கிறதுனால யார் இறந்து விட்டாங்களோ அவர்களுக்கு மறுமையில் சிபாரிசு ஒன்று இருக்குது, நம்ம நம்புறோம்ல. குறைந்தபட்சம் இதே நம்ம செய்யறோமா? செய்யறது கிடையாது. அப்ப பின் வரக்கூடிய காலங்களையாவது நம்ம என்ன செய்யணுங்க, பாங்கு சொல்லப்படும் பொழுது எவ்வளோ விஷயத்துக்கு உலகத்தை ஓடுறோமங்க. மொபைல் கொள்ளையில் இருப்பார், இவர் இங்கே ரூம்ல அடிக்க முடியாருவார். இங்க கட் பண்ணிட்டு போறாங்களோ ஒரு யார் இதுல கேட்டது, எல்லாரும் வர்றோம், தப்பு கிடையாது, வரணும். அதை விட முக்கியமானது அல்லாஹ்வுடைய அழைப்பு. அந்த அழைப்பு நம்ம மறுமொழி சொல்லணுமா? ஒரு சுயநலத்துக்காக மறுமையில் நம்மளுக்கு வந்து இந்த சிபாரிசு செஞ்சோம்னா, இப்படி பண்ணணும்னா நம்ம சிபாரிசு கிடைக்குமா, மறுமையில் ரசூலோட பரிந்துரை கிடைக்குமா, அந்த அடிப்படையிலையாவது செய்யறோமா? அப்ப இதையெல்லாம் நாம் என்ன செய்யுங்க, சீர்தூக்கி பார்க்கணும். மார்க்கம் அல்லாஹ்தால என்ன செய்யறான், நம்மளுக்கு இலகுவாக, மிக மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை எல்லாம் செஞ்சிருக்கான், நமக்கு கொடுத்துருக்கிறான். அப்ப இலகுவாக கிடைச்சதுனாவே பொதுவாக மனுஷனுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு அத்தா அம்மா சொத்து சேர்த்துட்டு இருப்பாங்க. இவரு சில பிள்ளைங்க நல்லதா இருந்துக்கும், சில பிள்ளைங்க உதாரியா இருக்கும். பார்க்குறமே இல்லையா? எப்போ இந்த உலக இந்த ஊரில் உங்கள் அத்தா இப்படி திரும்ப கஷ்டப்பட்டாரு, இப்படி சொத்தை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? என்னப்பா இப்படி இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்போ அதை போன்று நமக்கு என்ன செய்யுங்க, இந்த மார்க்கம் இலகுவாக கிடைச்சிருச்சு. எல்லா சட்டத்திட்டமும் தெரியுது. தெரியாத மக்கள் யாரும் 95% குறிப்பாக இந்த பாங்கு சொன்னால் மறுபடி சொல்லணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அடிப்படை விஷயம். ஆனால் நம்ம சொல்றது கிடையாது. அந்த நேரத்தில் தான் என்ன செய்யணும், இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபடுறோம். இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மறுமையில பரிந்துரை பற்றியும் நாம் என்ன செய்யுங்க, தெளிவாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த செய்தியை சொல்லணும். இதன் காரணமாக என்ன செய்வாங்க, நல்ல விஷயங்கள் அவர்களும் பிற மக்களுக்கும் அவருடைய சந்ததிகளை கடத்துவார்கள் என்பதை விளங்கி நல்லவர்கள் செய்வதில் அதிகமாக போட்டுக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக நாம் ஒரு விஷயத்தில் ஒரு உறுதி ஏற்போம். என்ன விஷயத்தில்னா, நிறைய மார்க்க உபதேசங்கள், மார்க்க உரைகளை கேட்கின்ற பொழுது நாம் இனிமேல் நிறைய நற்காரியங்களில் ஈடுபடணும், நிறைய தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது, நன்மையான காரியங்கள் அதிகமாக பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை கேட்டதற்கு பிறகு, பயானை சொற்பொழிவை கேட்டதற்கு பிறகு, அறிவுரை கேட்டதற்கு பிறகு ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எண்ணத்திற்கு மாற்றமாக என்ன செய்வோம், ஒரு சில நாட்களை நம்ம செய்யாமல் இருந்துருவோம்.
அப்போ நம்ம என்ன அது நினச்சிக்கிறோம்னா, நமக்கு இது செட் ஆகாது, நம்ம என்ன 4 நாள் தொழுகிறோம், 5 நாள் விட்டுடுறோம், நிறைய நற்காரியங்கள் செய்யணும்னு நினச்சி செய்யலை, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அது ரசூல்லா, சஹாபாக்கள், அதிர்த்து ஒரு 60-70 வயசுக்கு மேலே போனவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சிய போக்கு வருது இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் இருக்குது. அண்ணனா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடு என்ன செய்கிறாங்கன்னா, முனாஃபிக்கு சொல்லிக்கிட்டே வெளியில் வர்றாங்க. வரும்பொழுது நான் முனாஃபிக் ஆகிட்டேன், நயவஞ்சனாக ஆகிட்டேன் சொல்லிட்டு வர்றாங்க. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்கிறேன், இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் நரகத்தை பற்றிய பயமும் ஏற்படுது, நிறைய நற்காரியங்கள் செய்யணும், அல்லாஹை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு ஈமான் நிரம்பியவர்களாக பள்ளியாசலை விட்டு வெளியே போகிறேன். போனதற்கு பிறகு என்னாவது, மனைவி மக்களோடு கலந்து உறவாடுகின்றேன், நண்பர்களோடு பழகுகின்றேன், அந்த எண்ணத்திற்கு மாற்றமாக நடக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது 2 பேரும் சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொன்னோன்னா சாத்த ஈமான் என்பதே ஏற்றம் இருக்கக்கூடியது தான். மொபைலில் இப்படி ஃபுல் சார்ஜ் இருக்கும், திடீர்னு குறையும், 50, 40, 20, 10 ஜீரோடு ஆகும். அதே போல் மனிதனுடைய நிலையை ரசூல் என்ன சொல்லி காமிக்கிறாங்க, ஈமான் என்பது ஏற்றம் இருக்கக்கூடியது தான். ஆனாலும் என்ன செய்யணும், நம்முடைய மனதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் அந்த உலகத்தில் எதுக்காக அனுப்பப்பட்டோம், நாம் எதுக்காக இருக்கிறோம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த, அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அந்த ஒரு நோக்கம் தானே, வேறு எந்த நோக்கம் கிடையாது இல்லை. அதை நாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனுஷன்ட வரும், அலட்சியம் வரும், கோவம், எல்லா சமூகம் வரும். மனுஷனா அப்படிதான், தவறு செய்யக்கூடியவனெல்லாம் மனுஷன் நல்லா படைச்சிருக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யுங்க, இதையெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, ஜிஹாதில் மிகப்பெரிய ஜிஹாத் தெரியுமா, நப்சோர போராடுறது தான். குறிப்பாக ஃபஜ்ர் தொழு வரும்போது ஒரு எண்ணம் வரும், கடுமையான குளிராக இருக்கிற வீட்டில் தொழுகிறோம மனுஷனுக்கு வரும், அதை தூக்கி போட்டு தான் வெளில வரும். அப்போ அந்த மனுஷனை பார்த்தா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வழக்கமார்கிட்ட சொல்லி காமிக்க, இவனுக்கு என்ன தேவை இருக்குது, இந்த கடும் குளிரில் போர்வை விலைக்கு பிள்ளைங்களை விட்டு பொண்டாட்டியை விட்டுது, யாருக்காக இது வர்றான், பெருமை பாராட்டுகிறான். அதை போன்று எல்லா வக்த தொழுகையிலும் இதை பேணக்கூடியவர்களாக, குறிப்பாக தொழுகை விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய மக்களாக, முடிந்தவரை ஜமாத்தோடு தொழுகக்கூடிய மக்களாக, நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வதற்கு போட்டி போடக்கூடிய மக்களாக, குறிப்பாக அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய முகத்திற்காக, அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே காரியங்களை ஆற்றலும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், மறுமையில் மகத்தான கூலியை தருவதாக வாக்களிக்கின்றான். அப்படிப்பட்ட நற்காரியங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்களாக, நல்ல செயல்களுக்கு, நல்ல எண்ணங்களுக்கு சொந்தமான மக்களாக நாம் இருந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று சொல்லி என்னுடைய 2வது உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.